Good morning. I am a physics teacher, 6th standard physics. ஹீட் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஹீட்னா என்ன, ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணலாம், அதுவும் ஒன் ஆஃப் த எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஹீட்னா வெப்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர்னா வெப்பநிலைன்னு தெரியும் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் த சேம் திங், தே இன் ஃபேக்ட் மீன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லையா. ஹீட்டும் டெம்பரேச்சரும் ஒன்று கிடையாது, கண்டிப்பாக ரெண்டுமே வெவ்வேறு தான் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஒன்று வேறுபடுத்தி சொல்லலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுலர்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ மாலிகுலர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லை ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகுதுன்றது பொறுத்து தான் நம்ம டெம்பரேச்சரை சொல்கிறோம். ஓகேவா. Heat not only depend on the temperature of the substance but also depend on how many molecules are there in the object. ஓகேவா. ஹீட் வந்து பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஹீட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அலைன் பண்ணிக்கோங்க. Temperature measure the average kinetic energy of molecules இல்லையா. ஒரு சப்ஸ்டன்ஸில் மாலிகுலர்ஸ் இருக்குது, அதனுடைய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஓகேவா. அதுவே ஹீட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் மெஷர் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுலர்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ். அதுவே ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸோடைய டோட்டல் கைனட்டிக் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டெம்பரேச்சர் அப்படின்னாக்க ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி, ஹீட் அப்படின்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா. உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. டெம்பரேச்சர்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி, ஹீட்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் 1 liter water in a pan and heat on a stove. Calculate the time taken to start boiling. ஓகேவா. அதாவது 1 liter வாட்டர் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அது பாயில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத வந்து தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தட் இஸ் த டைம் டேக்கன் டு தெர்மோமீட்டர் ரீட் கோஸ் அப் டு 100 degree Celsius. Take 5 liter water in another pan and heat in on the same stove. சரியா. அதே மாதிரி 5 liter வாட்டர் எடுக்கிறீங்க, அதையும் பாயில் பண்ணுறீங்க. Calculate the time taken by the water to start boiling. இப்போ உங்களுக்கே தெரியும், 1 liter வாட்டர் 5 liter வாட்டர் கம்பேர் பண்ணும்போது எது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். வெரி குட், 1 liter வாட்டர் தான் இல்லையா. போத் ஹவவர் ஸோ எ டெம்பரேச்சர் ஆஃப் 100 degree Celsius அட் த பாயிலிங் பாயிண்ட் இல்லையா. நமக்கு தெரியும் பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 degree Celsius தான் இல்லையா. 5 liter வாட்டர் டேக்ஸ் மோர் டைம் டு பாயில் இல்லையா. அதே 5 liter வாட்டர் வந்து பாயில் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, more heat is needed to boil the larger amount of water. அதிகப்படியான தண்ணி வந்துட்டு பாயில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அதிக ஹீட் எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஸோ 5 liter பாயிலிங் வாட்டர் ஹேஸ் மோர் ஹீட் எனர்ஜி தேன் 1 liter வாட்டர். 1 liter கம்பேர் பண்ணும்போது 5 liter தான் அதிகமான ஹீட் எனர்ஜி வச்சுக்குது எடுத்துக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. Place an open can be lukewarm water in each pan. Observe the temperature to find out which can get hotter. இப்போ லக்வாம் எடுத்துக்கிறீங்க, லக்வாம் வாட்டர்னால் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ எது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக ஹாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் விச் கேன் வாட்டர் ஷோஸ் குயிக் ரைஸ் இன் டெம்பரேச்சர். 1 liter பாயில்டு வாட்டர் கேன் இன் 5 liter பாயில்டு வாட்டர். கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ கேன் see that 5 liter water pan will rise the can of water to a higher temperature இல்லையா. ஹையர் டெம்பரேச்சர் எதுக்கு தான் இருக்கும், 5 liter பாயில்டு வாட்டர் தான் இருக்கும் இல்லையா. though both pan of boiled water have the temperature of 100 degree Celsius. ரெண்டுமே டெம்பரேச்சர் வந்து 100 degree Celsius தான். the 5 liter water can give of more heat energy than 1 liter water. 1 liter கம்பேர் பண்ணும்போது 5 liter தான் ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குது இல்லையா. என்ன காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகாஸ் இட் ஹேஸ் மோர் ஹீட் எனர்ஜி அண்ட் கிவ் மோர் எனர்ஜி டு த வாட்டர் இன் த கேன். இப்போ புரிஞ்சுதுங்களா. 5 liter 1 liter கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக பாயில் ஆகிறது 1 liter தான், ஆனால் ஹீட் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்குது, 5 liter தான். ஓகேவா.
டோட்டல் ஹீட் இஸ் மெஷர்டு பை கலோரி. அதுவே ஒட்டுமொத்த ஹீட் எனர்ஜி வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா கலோரி அப்படின்ற வேல்யூவால் மெஷர் பண்ணலாம். அலைன் பண்ணிக்கோங்க. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 கிராம் ஆஃப் வாட்டர் பை 1 டிகிரி சென்டிகிரேட். 1 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 1 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து பாயில் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கலோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? விச் ஹாஸ் மோர் ஹீட் எனர்ஜி இஸ் ஈச் பேர் புட் டிக் மார்க். இதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எது வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்கோ நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இல்லை 100 டிகிரி செல்சியஸ், இதுவும் 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் ஒரு கப் ஆஃப் பாயில்டு வாட்டர், இது வந்து ஸ்பூன் ஆஃப் பாயில்டு வாட்டர். உங்களுக்கே தெரியும் எது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதில் தான் ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இல்லையா? எ கப் ஆஃப் பாயில் வாட்டர். அடுத்து பாருங்கள், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஆனால் குவான்டிட்டி ஒன்றா இருக்குது, 1 லிட்டர் 1 லிட்டர். இப்போ சொல்லுங்கள் எதுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? வெரி குட், 90 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், லெட் ஹஸ் திங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, பவித்ரா கையில் வந்து பார்த்தோம்னா டீ கப் வச்சுருக்காங்க. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா குழாய் இருக்குது. அவங்களுக்கு வந்து யோசனை பண்ணுறாங்க. அவங்க கையில் வந்து ஹாட்டாக கப்பு வச்சுருக்காங்க, ஹாட்டான டீ கப் வச்சுருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது குளத்துல இருக்கிற தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கா, இல்லை நம்ம கையில் கூடிய டீ கப் ஹீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. கவனிங்க. பவித்ரா இஸ் ஹேவிங் டீ வைல் வாட்சிங் த பாண்ட் நியர் த ஹர் ஹவுஸ். ஷோர்லி டீ இஸ் இன் ஹையர் டெம்பரேச்சர் தென் த வாட்டர் இன் த பாண்ட். இல்லையா? நல்லாவே தெரியும், பாண்டை விட கையில் இருக்கிற டீ தான் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? Now a question is rising in Pavitra's mind. Which one has more heat energy, a cup of tea or the cup of in the pond? இல்லையா? எதுக்கு வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? Do you think? சரியா? அவங்க வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருக்கின்றீங்க இந்த ஃபில்லப்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? Even though the temperature of the tea is higher than that of the pond water, the volume of water in pond is very high. Hence the amount of molecules in the water is the pond is higher than the tea in the cup. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டெம்பரேச்சர் பற்றி நம்ம சொல்லும்போது டீ வந்து ஹையர் டெம்பரேச்சர் தான். ஆனால் எதை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பாண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி என்ன கம்பேர் பண்ணும்போது நம்ம பாண்ட் வாட்டர் தான் அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாண்ட் ஹேஸ் மோர் ஹீட் எனர்ஜி தென் டீ கப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளோ ஆஃப் ஹீட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அனலாக் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் லெவல். இப்போ வாட்டர் லெவலை வந்து டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வாட்டர் எப்பயுமே மேடான பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி தான் போகும்னு நமக்கு தெரியும் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் ஃப்ளோஸ் வென் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். இல்லையா? எப்பயுமே வந்து பார்த்தோம்னா தண்ணி அது இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகும் இல்லையா? இட் டஸ் நாட் மேட்டர் இஃப் தேர் இஸ் more water is one place to another. Water from a bundle can flow in the surveyor or the other way around. The temperature of an object is like the water level. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குதுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது ப்ளஸ் எங்கேருந்து எங்கே வந்து ஃப்ளோ ஆகுது அதை தான் நம்ம வந்து டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் an object is like the water level. It determine the direction is which heat will flow. சரியா? அப்போ வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்றதை கம்பேர் பண்ணி தான் ஹீட் வந்து ஃப்ளோ ஆகிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? அன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். அப்போ ஹீட் எனர்ஜி எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோயர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். இதுக்காக தான் தெர்மல் காண்டாக்ட் அண்ட் தெர்மல் யூக்லிபிரியம் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பின்ற ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பார்த்தோம்னா ஹாட் ஆப்ஜெக்ட், பி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லோவான டெம்பரேச்சர் கூடிய ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இது வந்து ஹையர் டெம்பரேச்சர், இது வந்து லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ வந்து ரெண்டுமே வந்து காண்டாக்டில் வைக்கிறோம். ஆஃப்டர் சம்டைம்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகுது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சிடர் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி. லெட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ be higher than that of B.
இல்லையா? ஏவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து லோயர் டெம்பரேச்சர் தான் இல்லையா? ஆன் ரைசிங் பாடிஸ் ஏ அண்ட் பி இன் காண்டாக்ட் ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி ஏ டு த கோல்டு பாடி பி இல்லையா? இப்போ ரெண்டுமே காண்டாக்டில் இருக்கிறதுனால ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு வந்துட்டு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஹீட் வில் கண்டினியூ டு ஃப்ளோ till both the bodies attain the same temperature. ஓகேவா? ரெண்டு டெம்பரேச்சரும் சேம் ஆகிற வரைக்கும் ஹீட் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? the temperature determine the direction of flow of heat. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹீட் பாடியிலேருந்து தான் கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். யூ ஆர் ஹோல்டிங் எ கப் ஆஃப் காஃபி would the heat energy transferred from. உங்கள் கையில் வந்து கப் ஆஃப் காஃபி வச்சுருக்கீங்க. இப்போ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க கவனிங்க. யுவர் பாடி டு த காஃபி ஆர் த காஃபி டு யுவர் பாடி. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட பாடியிலேருந்து தான் கப் ஆஃப் காஃபிக்கு வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்லை கப் ஆஃப் காஃபிலேருந்து உங்களுடைய பாடிக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? இதே மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹாட் பாடியிலேருந்து தான் கோல்டர் பாடிக்கு போகுது. இப்போ பாருங்கள், நம்மளோட பாடி டெம்பரேச்சரை விட இப்போ கப் ஆஃப் காஃபி வந்துட்டு தான் ஹாட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா கப்பில் இருந்து தான் நம்மளோட பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து தான் கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ணால் போதும். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.